அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதாக குரு பகவானை பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதியாக இருக்காருங்க. தனாதிபதி அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ குரு பகவான் தனாதிபதியாக 6ஆம் இடத்துலதான் சஞ்சாரம் செய்யறாருங்க. அப்போ பொதுவா குரு 6ல இருக்கவே கூடாது. 6ல இருந்தா ஒரு சிலருக்கு பண வரவை அவர் கொடுப்பாரு. தசாபுக்தி உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா பண வரவை கொடுத்தாலுமே அந்த பணம் நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ செலவாயிடும். நோய்க்கு அப்படின்னா குடும்பத்துல யாருக்காவது மருத்துவ செலவு, அதனால செலவு. ஒரு சிலருக்கு கடன் இருக்கும், வட்டி கட்ட, முதல் கொடுக்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவாகும். ஒரு சிலருக்கு பணத்தையே கொடுக்காது. தசாபுத்தி நல்லா இருக்கு இல்லாதவங்களுக்கு. அப்போ பண தட்டுப்பாடு நிறைய இருக்கும், பண சிக்கல், பண சிரமம். அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏதாவது ஒரு விதத்துல கடன்கள் உங்களுக்கு உருவாகுங்க. ஒரு சிலருக்கு அன்றாட செலவுகளுக்காக கூட பணத்துக்கு கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். அப்போ 50க்கும் 100க்கும் கூட அடுத்தவங்க கிட்ட போய் நிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆக பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏப்ரல் கடைசியில தான் குரு பகவான் பயிற்சி ஆகுறாருங்க. அப்போ அது வரைக்கும் அந்த பொருளாதார சிக்கல் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் பொருளாதார சிக்கல் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். நீங்களும் நல்லாதாங்க இருப்பீங்க. அதே மாதிரி குரு 6ல இருக்கும் பொழுது பணம் சேதாரம் இல்லை நகை சேதாரமாகும். பணம் சேதாரமாகும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நீங்க பணத்தை இழப்பீங்க. அதனால பணத்தை நம்பி யாருக்கிட்டையும் நீங்க கொடுக்க கூடாது. லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்ட், இது மாதிரி இடத்துல நீங்க பணத்தை போட்டீங்க அப்படின்னா பணம் போயிடும். அப்போ அந்த மாதிரி லைன்ல போகாதீங்க. நகைகளை பத்திரமா வைங்க. இல்லை யாராச்சும் திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்களே தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நகை பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு 6ல இருக்கும்போது உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு அடிக்கடி உடல்நல கோளாறுகள் ஏற்படும். அது ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு பெற்ற பிள்ளைகளுக்கு நோய் நொடி வராது, நல்லாதான் இருக்கும். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலதான் இவ்வளவு நாள் செவ்வாய் இருக்காரு. ஆனா பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போறாரு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தா ரொம்பவே நல்லது. அப்போ உங்களுக்கு சொத்து சேரும். அதனால ஒரு சில ராசிக்காரர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பங்குனியிலோ அப்படி இல்லை சித்திரை வரைக்கும் அந்த பலன் உங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாதகஸ்தி மூலமாக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்பாராத சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா லீஸுக்கு எடுக்கிற மாதிரியான சொத்துக்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வில்லங்க சொத்துக்கள். இப்படி ஏதாவது ஒரு வகையில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு வில்லங்க சொத்து இருக்கு, அது உங்களுக்கு கிடைக்கல. இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சொத்தை வாங்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக எடுக்கலாங்க. அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தாயாருக்கு மட்டும் மன அமைதி மட்டும் இருக்காது. ஏன் அப்படின்னா தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பொருளை தொலைக்கிறதோ, சேதாரமாகிறதோ, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது பாதிப்பு. அதனால இவங்க ஒரு டென்ஷன், கோவத்தோட இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா வலிமை பெற போகிறாரு இந்த மாசம். அப்போ பங்குனி மாசம் 19ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக போறாருங்க. அப்போ உச்சமானா உங்களுடைய கணவன் மனைவி மூலமாக நல்ல ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருமணம் ஆகாம இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம் இந்த மாசம். திருமண முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா திருமண முயற்சி கைகூடி வரும். சிலருக்கு திருமணம் ஆகும், சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த மாதிரியான பலன்களை சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பாவே கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப என்ன பண்ணுவார்? பெற்ற பிள்ளைகள் வழியில ஏதாவது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ, இல்ல படிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரியான செலவுகள், இல்ல ஆடை ஆபரணங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு செலவுகள், இது மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் பிள்ளைகள் மூலமாக வரணும்னு இருக்கும். சோ அது மட்டும் வரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. அடுத்து
உங்களுக்கு சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. சனி 4ல இருக்கிறது நல்லதுதான். அது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னாலுமே மிகப்பெரிய கஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு கொடுக்கவே கொடுக்காதுங்க. சனி பொதுவா அர்த்தாஷ்டம சனியா இருந்தா கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ல ஆட்சி பெறாரு, அவரோட வீட்டுல இருக்காரு. அதனால கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அப்போ சனி 4ல இருந்தா சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கும். அதனால கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்படி இல்லை ஏற்கனவே பழைய வாகனம் இருந்தா அதை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாயார் நினைத்த காரியங்கள் நடக்கும். தாயாருக்கு மிகுந்த வெற்றியும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி சொத்து விபத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். இந்த மாதிரியான இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உறவுக்காரர்கள் வழியில நன்மைகள் நடக்கும். பிரிஞ்ச உறவுகள் கூட மறுபடியும் உங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. புத பகவானை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வராரு. பொதுவா அஷ்டமாதிபதி உங்களுக்கு நீச்சமா தான் இருப்பாரு பங்குனி மாசம். அப்போ அஷ்டமாதிபதி எப்பயுமே நீச்சமா இருக்கக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சமா இருக்கும் பொழுது எதிர்பாராத விதத்துல ஏதாவது ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்படின்ற பொழுது நம்ம திடீர்னு ஷாக் ஆகுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாசத்துல எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. அடுத்து 11ஆம் அதிபதியும் நீச்சமா இருக்காரு. அப்ப 11ஆம் அதிபதி நீச்சமா இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் குறையும். அதே மாதிரி லாபமே கிடைச்சாலும் அது தேவையில்லாத வழியில செலவாகிற மாதிரியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 5ல தாங்க இருக்காரு. 10ஆம் அதிபதி சூரியன் 5ல் இருக்கிறது நல்லது. அப்போ தொழில் நல்லா இருக்கும், தொழில் ஸ்தானம் விருத்தியாகும். ஆனா 10ஆம் அதிபதி 5ல் இருந்தா ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குற கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும். ராகு 5ஆம் இடத்துலதான் இருக்காரு. ராகு 5ல இருந்தா புத்திரஸ்தானம் பாதிக்கும். இப்ப புத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு மூத்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகும். அப்படி இல்லைன்னா மூத்த பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா நல்லது. 11ஆவது ராசியில கேது இருக்கு. 11ஆம் இடத்துல கேது இருந்தா உங்களுக்கு நல்லது. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆக விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கு. பொருளாதாரத்துல மட்டும்தான் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதுவும் உங்களுக்கு பங்குனி மாதத்துக்கு பிறகு சரியாயிடும். அதனால பங்குனி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுதுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மேலும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.